வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. ஒரு வழியா அந்த நாள் வந்தேருச்சு. 2026 டி20 உலகக் கோப்பை இந்தியா மற்றும் இலங்கையில கோலாகலமா தொடங்கிருச்சு. முதல் நாளே சும்மா அதிரடிதான். திக் திக் நிமிடங்கள், மிரட்டலான ஹேட்ரிக், அப்புறம் இந்திய அணியோட ஒரு செம கம்பேக். இன்னைக்கு நடந்த மேட்ச் ரிப்போர்ட்ட முழுசா பாப்போம். முதல்ல நம்ம இந்தியா மேட்ச். வான்கடே ஸ்டேடியம்ல நடந்த மேட்ச்ல அமெரிக்கா பவுலர்கள் ஆரம்பத்துல இந்தியாவை ரொம்பவே மிரட்டிட்டாங்க. 77 ரன்னுக்குள்ள 6 விக்கெட். என்னடா இந்தியா தோத்துருமோ அப்படின்னு ரசிகர்கள் பயந்த நேரத்துல தான் நம்ம மிஸ்டர் 360 சூரியகுமார் யாதவ் களத்துல நின்னாரு. மத்தவங்க எல்லாம் அவுட் ஆனாலும் எஸ்கேஒய் நங்கூரம் மாதிரி நின்னு 84 ரன்கள் அடிச்சு இந்தியாவை காப்பாத்தினாரு. பவுலிங்ல சிராஜ் 3 விக்கெட் எடுக்க இந்தியா 29 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு நிம்மதியான வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. அடுத்து பாகிஸ்தான் மேட்ச். இது நிஜமாவே ஹார்ட் அட்டாக் மேட்ச்னு தான் சொல்லணும். நெதர்லாந்து செட் பண்ண 148 ரன் டார்கெட்டை அடிக்க முடியாம பாகிஸ்தான் மிடில் ஆர்டர் மொத்தமா சரிஞ்சது. ஒரு கட்டத்துல 114க்கு 7 விக்கெட். ஆனா பஹீம் அஷ்ரஃப் கடைசி நேரத்துல காட்டுத்தனமா அடிச்சு பாகிஸ்தானை ஒரு வழியா ஜெயிக்க வச்சிட்டாரு. நெதர்லாந்து கொடுத்த ஃபைட் நிஜமாவே சூப்பர். கடைசியா மேற்கிந்திய தீவுகள் ஆட்டம். இங்க தான் இந்த வேர்ல்ட் கப்போட முதல் வரலாற்று சம்பவம் நடந்துச்சு. ரோமாரியோ ஷெப்பர்ட் ஒரே ஓவர்ல 3 விக்கெட்டுகளை தூக்கி ஹேட்ரிக் சாதனை பண்ணியிருக்காரு. விண்டீஸ் 182 ரன்கள் அடிச்சு ஸ்காட்லாண்ட ரொம்ப சுலபமா வீழ்த்திட்டாங்க. முதல் நாளே இவ்வளவு சம்பவங்கள் இருக்குன்னா போக போக இன்னும் எப்படி இருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு உங்களை கவர்ந்த பிளேயர் யாரு? சூரியகுமாரா இல்ல ஷெப்பர்டா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மேட்ச் அப்டேட்ல சந்திப்போம். பாய்.